இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 33வது அதிகாரம் 20வது வசனம். காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் கோத்திரத்தாராகிய இந்த காத்துக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லைகளை விஸ்தாரமாக்கி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற உங்களுடைய ஆவிக்குரிய எல்லைகள், பூமிக்குரிய எல்லைகள், உலகத்தின் பிரகாரத்தில் இருக்கிற எல்லைகள், இன்னைக்கு உங்களுடைய எல்லா சரீர பிரகாரத்தின் சுகத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விஸ்தாரமாக்கி தருவார். கர்த்தர் இன்னைக்கு அதை ஆசீர்வதித்து தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் யாபேஸ் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். என் எல்லைகளை பெரிதாக்கி, முடிவு அதில் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம். ஆண்டவர் யாபேஸின் எல்லைகளை பெரிதாக்கி கொடுத்தாராம். இந்த இரவு நேரத்தில் காத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு நம்மளுடைய எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்கி தருவார். நம்மளுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி தருவார். நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பெரிதாக்கி தருவார். நம்மளுடைய ஜெபத்தின் பதில்களை பெரிதாக்கி விஸ்தாரமாக்கி தருவார். இந்த இரவு நேரத்தில் காத்தின் ஆசீர்வாதத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சிங்கத்தை போல தங்கியிருந்து என்று வார்த்தையை பார்க்கிறோம். சிங்கம், இந்த நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனம், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பானாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலை பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த பயத்தை எடுத்து விடுங்கள். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொன்னது போல காத்தின் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களுடைய எல்லா பயப்படுகிற சூழ்நிலைகள், கலக்கம் அடைகிற சூழ்நிலைகள், மனம் அடிவு உண்டாக்குற சூழ்நிலைகள், எதிரிட்டு இருக்கிற காரியங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு சிங்கத்தை போல உங்களை தைரியமாக வைப்பார். 3வதாக காத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அவன் புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் காத்தின் ஆசீர்வாதத்தை போல நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லைகளை விரிவாக்கி தருவார். சிங்கத்தின் தைரியத்தை நமக்கு தருவார். சிங்கத்தை போல தைரியமாக இருக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு தருவார். பயப்படுற எல்லா சூழ்நிலையும் நம்மளை விட்டு அகற்றி போடுவார். வெற்றியை தருகிற தேவன். எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஜெயமோ இந்த இரவு நேரத்தில் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தின் வழியாக உங்களுக்கு வரும். விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே நடக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.